நான் இப்படி இந்த இது சிறு கைத்தொழில பிள்ளைகளை வச்சு கொண்டு இயலாதாக்கள் 2 பேரும் இருக்கணும். இப்படி எதிர்கோள் இருந்தது. அதை நான் தெரியாம செய்வேன். பிள்ளைகளை நல்ல இதில் படிப்பிக்கிறதுக்கு, அதுகளுக்கு செலவுகளுக்கு. எனது பெயர் பவானி. நான் இலக்கம் 93 ஆனந்தபுரம் அண்ணா வீதியில் வசிக்கிறேன். சிறு கைத்தொழில் வந்து மரவள்ளி பொரியல் மற்றது சோர்டிஸ் அதுகள் செய்து கொடுக்குறேன் நான் ஆர்டருக்கு. இந்த மரவள்ளி அது பொரியலில் கொஞ்சம் பொரித்து தானே பிள்ளைகள் 5 பேர், கணவர் மட்டும்தான் வேலை. அதால் நானும் ஒரு சப்போர்ட்டுக்கு நானும் இதன் செய்து எதுவும் செய்தால் இதெல்லாம் அந்த நோக்கத்தோட நான் இப்படி இந்த இது சிறு கைத்தொழில பிள்ளைகளை வச்சு கொண்டு இயலாதாக்கள் 2 பேரும் இருக்கணும். அப்போ இதை செய்து இதில் வர லாபங்களில் எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசுகள் வரும். இப்படி இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன். பியூலாண்ட இதில் சிறு கைத்தொழில் அந்த இதில் நான் செய்தேன். கூடுதலாக இந்த உரைப்பான பொருட்கள் மற்றது சோர்டிஸ் அதுகளை அந்த மீட்டிங் அதுகளில் ஆக்கள் வேண்டி இந்த இதுகளுக்கு கொடுக்குறபடியால் அந்த இதுகளை செய்தால் கொஞ்சம் வருமானம் வருமன்றதுக்காக அந்த இதுகளை செய்கிறேன். வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்புத்தானு நீங்கள் செய்ய வேணாம், இது இப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை வேணாமன்று. ஆனால் எனக்கு என்னென்னா எந்த கையிலேயும் நான் உழைக்கணும் தானே. அப்போ அதால் இப்படி எதிர்போல் இருந்தது. அதை நான் தெரியாமல் செய்வேன். வீட்டில் ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்து வச்சுருப்பேன். அப்படி கடையில் கொடுத்தேன். இப்போ அவைக்கு தெரியும். இப்போ அவை அதால் வருமானம் அந்த காசுகள் வரபடியாக அவை அதுக்கு ஓகே. இப்போ இட வசதி இது இல்லை, வீட்டோட செய்கிறேன் தானே. இப்போ கடை ஒன்று கட்டியிருக்கிறேன். இப்போ அதில் செய்தால் ஆக்கள் இப்படி நாங்கள் செய்கிறது பொருளை தெரியும் தானே மற்றவைக்கு. அப்போ தெரிஞ்சால் வியாபாரம் கூட போகும். அப்போ அதுக்கு இந்த கடைக்கு கொஞ்சம் கதவுகள் கூட கொஞ்சம் வேலைகள் செய்ய கிடக்கு, அது செய்யணும். ஐநமோட் மற்றது டையல் அதுகள் ஒன்றும் போடுறதில்லை. மற்றது சாப்பாடு செய்தாலும் எங்களுக்கு எந்த சாப்பாடு கூடாதுன்னு நாங்கள் இதன்றோமோ அதை மாதிரி மற்றவர்களும் இந்த கூடாத இதுகளை சாப்பிடக்கூடாது, வருத்தங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வீட்டுக்கு எப்படி நல்லதாக செய்கிறோமோ அது மாதிரி தான் செய்கிறது. மற்றது பழைய இதுகள் ஒன்றும் வேண்டி போட்டு செய்கிறதில்லை, உடனே வேண்டி தான் செய்கிறது. அதால் கூடுதலாக நான் கொஞ்சம் கேட்டால் உடவுல கொடுக்குறேன். நான் நல்லா இருக்குன்னு சொல்லிவினும் சாப்பாடும் கொடுக்குறேன். நான் மட்டும்தான் இப்போ செய்கிறேன். அயலில் அக்காக்கள் இருக்கணும் இப்படி வேலைகள் இல்லாமல் வீட்டில் மற்றது கொஞ்ச நேரங்களில் வந்து வேலை செய்து தர மாதிரி அப்படியான ஆக்கள் இருக்கணும். இப்போ நான் இதை இன்னுமா கொஞ்சம் கூடுதலாக செய்தால் அவையும் சேர்த்து அவைகளும் ஒரு உதவியை அந்த அவைகளுக்கும் கொஞ்சம் சக்தி கொடுத்து அவைகள குடும்பங்கள்லேயும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் தானே. அப்படி செய்கிறதுக்கு நான் தீர்மானிச்சிருக்கிறேன். நான் மீட்டிங் போயிருந்தேன். மற்றவைகளும் அப்படி தங்களோட சுய தொழில்களில் தாங்கள் இதை செய்து முன்னேறி இப்போ ஒரு இதாக இருக்கிறோம்ன்றதை நான் மற்றவையும் கூட கற்றுக்கொண்டேன். அந்த மீட்டிங் அதெல்லாம் படிப்புகளில் மற்றது அவர்கள் என்னென்ன எப்படி செய்யணும், எப்படி எங்கெல்லாம் பதிவு செய்யணும், அப்படி செய்தால் உங்களோட வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லலாமன்றெல்லாம் அந்த மீட்டிங்களில் நான் அறிந்து இருக்கிறேன். அதால் இந்த வியாபாரத்தை அந்த அறிவுகளோடு வச்சு மற்றது அவைகளோட ஆதரவோட மற்றது இதில் பதிகிறதுக்கு எங்கே பதியணும் என்ன மாதிரி இருந்தவர்கள் அந்த இதில் படிப்பித்தார்கள். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டு என் தொழிலை இன்னுமா முன்னோக்கி செல்லலாம். உதவி இந்த கடையோருக்கு எனக்கு செய்து தரணும். கட்டி இருக்குது, தாரம் போட்டிருக்கும், முன்னு கதவுகள் முதுகள் போட இல்லை, அதுகளை ஒருக்கா செய்து தந்தால் நான் இதில் செய்து கொள்ளுவேன். மற்றது தடபாலங்கள் கொஞ்சம் வேண்டணும். அப்போ அதுகளும் வேண்டினா அதுகளையும் வேண்டினா கொஞ்சம் பெரிய இதாக என்ன 2-3 பேரை வச்சு கொண்டு செய்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது. எதிர்காலத்தில் நான் ஒரு நல்ல இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குரிய செலவுகளை நான் இதன்றேன். எதிர்காலத்தில் மற்றவைக்கு இது இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும் மட்டும் முதல் நான்
தீர்மானம் எடுத்தபடியாக தான் முக்கால்வாசி இதை செய்த ஒழிக்கிறது நான். அம், இப்படி சொந்த காலில் நிற்கிறது தான் எனக்கு எந்த தீர்மானம். பிள்ளைகளை நல்ல இதில் படிப்பிக்கிறதுக்கு அதுகளுக்கு செலவுகளுக்கு கொள்ள காசுகள் வேணும். எந்த காலில் நான் மற்றவைக்கு அடிமை இல்லாமல் எந்த தொழிலில் நான் முன்னேறி செல்லணுமென்றதான் எந்த நோக்கம்.